இந்த வாரம் மாவுக்கு இட்லிக்கு மாவாட்டும் போது உளுந்து நிறையா பொங்கி வந்துருச்சுங்க. அதனால கொஞ்சமாக உளுந்து எடுத்து வச்சுருந்தேன். எப்போதுமே இந்த மாதிரி எக்ஸஸ் வர்றதை போட்டு அடை செய்கிறது பழக்கமாக போயிடுச்சு இப்போ. அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, திருப்பி கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற வச்சு அடைக்கி மாவு அரைச்சாச்சு. இன்றைக்கி சண்டே மார்னிங் ஸ்மூதிக்கு எப்போதும் விடுற மாதிரி லீவை விட்டுட்டு இந்த அடை மாவை எடுத்து அது கூட முருங்கைக்கீரை, கேரட்டு, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்படி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை, நாட்டு கொத்தமல்லி இப்போ நல்லா கிடைக்கிது, அதுவும் போட்டு வதக்கிட்டு அதை ஃபுல்லாக மாவில் கொட்டி அது கூட தேங்காயை நல்லா பல்லாக கீறி அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு தோசை மாதிரி அடை தோசை ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. 2 தோசை சாப்பிட்டாலும் நறுக்குன்னு ப்ரோட்டீன் ரிச்சாக நல்லா எல்லாமே சேர்த்தது ஃபுல்லாக ஹெல்தி ஐட்டம்ஸு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி அடை சாப்பிட்டது. லஞ்சுக்கு இன்றைக்கி மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இனிமேல் குழம்பு வைக்கணும், வறுக்கணும், வேலை நிறையா இருக்குது. சண்டே மற்றதுக்கு தான் லீவே ஒழிய சமையலுக்கு ஃபுல் வேலை.